கோலி ஒரு மேட்ச் விளையாடல, இன்னொரு பிளேயருக்கு தாகம் எடுக்குதுன்னா கோலி தான் தண்ணி எடுத்து போய் கொடுக்கணும். அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டாங்க, ஃபேன் பிடிச்சி இன்னொருத்தர் வச்சுக்க மாட்டாங்க. ஒரு கல்லி கிரிக்கெட்ல இருந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை பத்தி கமெண்ட்ரி பண்றதுங்கிறது நிஜமாலுமே இப்போ உங்க கூட இருக்கவங்க எல்லாமே கிரிக்கெட் விளையாண்டவங்க இல்ல கோச்சா இருப்பாங்க. நீ மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு வேற ஒரு ப்ரொஃபஷனல் உள்ள போய் பாலாஜி வந்து அந்த கேட்டகரி பாலாஜி என்ன பேசிக்கலாம் அப்படின்னு இருக்கு. சோ உனக்கு இது எவ்வளவு காம்படிஷனா இருந்துச்சு? ஆரம்பத்துல எனக்கே கொஞ்சம் சங்கோஜமா இருந்துச்சுன்னா, பட் கூட இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் வந்து ரொம்ப தங்கமா பாத்துக்கிட்டாங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்றதுன்னா, இதுக்கு முன்னாடி ரேடியோல இருந்திருக்கேன், நீங்க சொன்ன மாதிரி டெலிவிஷன்ல இருக்கேன், நம்ம வந்து நிறைய சினிமா பர்சனாலிட்டிஸோட இருப்போம். அவங்க ரொம்ப ரொம்ப லார்ஜர் தான் லைஃப். ஸ்போர்ட்ஸ்மேன் அந்த அளவுக்கு கிடையாது. ஏன்னா இப்போ கிரிக்கெட் விளையாடுற ஒருத்தனுக்கு தண்ணி வேணும்னா கூட அந்த டீம்ல இருக்கிற இன்னொருத்தன் தான் போய் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேட்ச் கோலி விளையாடலைன்னா கூட, அகைன் கோலி சொல்றேன்றதுனால இவங்க இதுன்னு எடுத்துட்டு வராங்க, எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ கோலி ஒரு மேட்ச் விளையாடல, இன்னொரு பிளேயருக்கு தாகம் எடுக்குதுன்னா கோலி தான் தண்ணி எடுத்து போய் கொடுக்கணும். அசிஸ்டன்ட் வச்சுக்க மாட்டாங்க, ஃபேன் பிடிச்சி இன்னொருத்தர் வச்சுக்க மாட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ்மேன் இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல இருந்து வராங்க. ஸோ அவங்களோட வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எனக்கு.